கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். 1972 ஆண்டு சீனாவிலே ஒரு 2 வயது பையன் மேஜையிலிருந்து கீழே விழுந்து விட்டான். 6 நாட்கள் அவன் கோமா நிலைக்கு சென்று விட்டான். 6 நாள் கழித்து கண்விழித்து பார்த்தபோது அவனால் கை கால்களை அசைக்க முடியவில்லை. கண்டால் பார்க்க முடியும், ஆனால் வாயை திறந்து பேசவும் சைகை செய்யவும் அவனால் முடியாதிருந்தது. அவனுடைய தாய் மிகவும் ஏழை. அவளால் அவனை நர்சிங் ரூம்ல கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியவில்லை. எனவே அவனாக குணமாகும் வரை நானே அவனை வளர்க்கிறேன் என்று சொல்லி அவனை பராமரிக்க ஆரம்பித்தாள். நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டே போனான். ஆனால் கைகாலில் இயக்க முடியாமல் தான் இருந்தான். எனவே அவனுக்கான எல்லா பணிவிடைகளையும் செய்து அவள் காப்பாற்றினாள். இப்படியே 30 வருடங்கள் அவனை பராமரித்தாள். அவனுக்கு 30 வயதான போது அவன் 82 கிலோ வளர்ந்திருந்தான். ஆனால் அவனுடைய தாயோ வெறும் 65 கிலோ தான் இருந்தாள். சிறு வயது தொடங்கி 30 வருடம் இப்படி சிரமப்பட்டு அவனை பராமரித்து தூக்கி எடுத்து பணிவிடை செய்து அவனை காப்பாற்றியும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, இது மிகவும் சிரமமாய் இருக்கவில்லையா என்று கேட்டார்கள். அவள் சொன்னாள், அவன் என் மகன் என்று நினைக்கும் போது சிரமங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. சிறு வயது தொடங்கி நான் அவனை நேசிக்கிறேன், எனவே என்னால் முடிந்த நாட்கள் வரை அவனை பராமரித்து விட்டேன் என்று சொல்லி அவனை ஒரு நல்ல கிறிஸ்தவ ஊனமுற்றோர் பராமரிப்பு இல்லத்திலே கொண்டு போய் சேர்த்தாள். அதன் பிறகு அவள் மரித்தும் விட்டாள். ஆனாலும் அவளை நினைவு கூறும்போதெல்லாம் சொல்வார்கள், தன்னுடைய மகனை எவ்வளவாய் நேசித்தால் தன்னுடைய உடல் தகுதிக்கும் மேலாக அவனை சுமந்து காப்பாற்றி தூக்கி எடுத்து பராமரித்து ஒரு தாய் பாதுகாத்து வந்தாள். அதுபோல் ஒரு இல்லத்திலே பராமரிக்க முடியாவிட்டாலும் அந்த தாயின் அன்பு என்னைக்கும் நினைவு கூறப்படுகிறது என்று சொன்னார்கள். ஆம், ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு கனவு கண்டான். அதிலே சிலுவை சுமந்து செல்கிற இயேசுவை கண்டான். அவரிடத்திலே போய், ஆண்டவரே, இவ்வளவு மிகப்பெரிய பாரமான சிலுவையை சுமக்கின்றீரே, கஷ்டமாக இல்லையா என்று சொல்லி கேட்டான். அவனை பார்த்து சொன்னார், இந்த சிலுவையை நான் சுமப்பதனாலே 1000 பேர் தங்கள் சுமைகள் நீங்கி விடுவிக்கப்பட்டவர்களாய் நித்தியத்துக்கு வந்து சேருகிறார்கள். அவர்களையெல்லாம் நான் நேசிக்கின்றேன். என்னை விசுவாசித்து பற்றி கொண்ட அவர்களை ரட்சிப்பை நினைக்கும் போது இது எனக்கு பெரிதல்ல என்று சொன்னார். அப்பொழுது அவன் திடுக்கிட்டு கண் விழித்து, கர்த்தர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தது எவ்வளவு மெய்யான காரியம். ஒருவேளை அவர் சுமந்து தீர்க்காவிட்டால் நாம் அல்லவா நம்முடைய பாவங்களிலே மரித்து நித்திய நரகத்துக்கு போவோம். அப்படியானால் அவர் நம் மீது வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று உணர்ந்து கொண்டான். தீத்து 2 அதிகாரம் 14 வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் பவுல் சொல்லும் போது, நான் பிழைத்திருக்கிறதோ எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அந்த ஆக்கினையை அவர் சுமந்து தீர்த்திருக்கின்றார். தேவகுமாரனை உடையவர்கள் ஜீவனை உடையவர்கள். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கின்றார். இந்த நித்திய ஜீவனுக்காக அவர் தந்த விலைக்கிரயம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது. அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் அவரை விசுவாசித்து நித்தியத்திலே சேரும் வரை அவரை நேசித்து பற்றிக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.